வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் 5வது நாளாக நடைபெற்று வரும் நிலையில் தமிழகத்திலிருந்து அதிக அளவிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுதீஷ் அளித்துள்ள கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். சுதீஷ், தற்போது ஏராளமான நிவாரணப் பொருட்கள் தமிழகத்திலிருந்து பெறப்படுகின்றன. அந்த நிவாரணப் பொருட்கள் எப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றன? பாலசுப்ரமணி, அதாவது நிலச்சரிவில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் ஆபத்தான பகுதியில் இருந்து கூட பாதிக்கப்பட்ட மக்கள் ஆயிரக்கணக்கானோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10,000 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 90 முகாம்களில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசு சார்பில். இந்நிலையில் நிலச்சரிவு இந்த விபத்து என்பது நாடு முழுவதுமே ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள் இந்த மக்கள். நூற்றுக்கணக்கான வீடுகள் இழந்து அடியோடு சென்றிருக்கிறது, மண்ணுக்குள் சென்றிருக்கிறது. அதை இழந்த மக்கள் மற்றும் ஆபத்தான பகுதியிலிருந்து மீட்கப்பட்ட மக்கள் அனைவருமே அந்த பகுதிக்கு செல்ல முடியாமல் முகாம்களில் தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த உதவிக்கரம் என்பது பல்வேறு பகுதிகளிலிருந்து தொடர்ச்சியாக இங்க வயநாடு பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த பகுதி கல்பேட்டா, வயநாடு கல்பேட்டா பகுதிக்கு இந்த பள்ளியிலிருந்து இங்கிருந்து பொருட்கள் பிரித்து பல்வேறு முகாம்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. அனைத்து விதமான பொருட்கள், உணவுப் பொருட்கள் உட்பட குழந்தைகளுக்கு தேவையான அந்த நோட்டு புத்தகங்கள், விளையாட்டு பொருட்கள், தண்ணீர் பாட்டில்கள் என அனைத்து விதமான பொருட்களுமே அவர்களுக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுமே வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திலிருந்து அந்த உதவிக்கரம் என்பது மனமுவந்து இடைவிடாது இரவு பகலாக அந்த வாகனங்கள் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் இங்கு களத்தில் இருப்ப செய்தியை அறிந்து கூட நமக்கு நிறைய தொலைபேசிகள் வருகிறது. எங்கு வர வேண்டும், எந்த பகுதிக்கு மக்கள் இருக்கிறார்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கு இருக்கிறார்கள், அவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்திருக்கிறோம், அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அவர்கள் தொடர்ச்சியாக தொலைபேசி மூலமாக நமக்கு தம்மை தொடர்பு கொண்டு அந்த பொருட்களை கொண்டு வருவதற்காக தொடர்ந்து உதவிக்கரம் நீட்டி வருகிறார்கள். இங்கு வயநாடு துணை ஆட்சியர் அனிதகுமாரி இருக்கிறார், அவரிடம் பேசலாம். நமஸ்காரம் மேம், இங்க எத்தனை முகாம்களுக்கு இവിടുന്ന് തിങ്സ് ഒക്കെ കൊണ്ടുപോകുന്നുണ്ട്? മനസ്സിലായില്ല. ഇവിടുന്ന് തിങ്സ് ഒക്കെ എവിടെ ഏത് ഭാഗത്തേക്കെല്ലാം കൊണ്ടുപോകും? വയനാട് ജില്ല മൊത്തം കൊണ്ടുപോകുന്നുണ്ട്. വയനാട് ഏതാണ് 100 ക്യാമ്പുകളുണ്ട്. അവിടെ എല്ലാ സാധനങ്ങളും എത്തിക്കുന്നുണ്ട്. ഏത് ഭാഗത്തൊക്കെ തൊട്ട് സാധനങ്ങൾ വരേണ്ടത്? കേരളം മൊത്തം ഉണ്ട്. കൂടാതെ കേരളത്തിന് പുറത്ത് തമിഴ്നാട്, കർണാടക, ഡൽഹി, ബോംബെ, എല്ലാ മൊത്തം ഇന്ത്യയിൽ നിന്ന് മൊത്തം നമുക്ക് നല്ല സപ്പോർട്ടുണ്ട്. എല്ലാ സ്റ്റേറ്റിനും, ഇന്ന സ്റ്റേറ്റിൽ നിന്നല്ല, എല്ലാ ഭാഗത്തുനിന്നും നമുക്ക് സഹായം കിട്ടുന്നുണ്ട്. എന്തൊക്കെ സാധനങ്ങൾ അവർ കൊണ്ടുവരുന്നത്? അവർ കൊണ്ടുവരുന്ന അരി കൊണ്ടുവരുന്നുണ്ട്, മറ്റ് കടല, പഴുപ്പ്, അങ്ങനെയൊക്കെ. തമിഴ്നാട് അധികം പച്ചക്കറി, ഇന്നലെ തമിഴ്നാട് പുതപ്പ്, പിന്നെ നമുക്ക് അത്യാവശ്യം വേണ്ട റിക്വയർമെന്റ് ഒക്കെ അവിടെ നിർത്തുന്നുണ്ട്. എല്ലാ നമ്മൾ പറയുന്ന റിക്വയർമെന്റ് ഒക്കെ പെട്ടെന്ന് എത്തുന്നുണ്ട്. ഇനി വേറൊക്കെ എന്തൊക്കെ സാധനങ്ങൾ നമുക്ക് ആവശ്യപ്പെടുന്നുണ്ട്? നമ്മളിപ്പോ അരിയും ഡ്രസ്സ്, ലേഡീസ് ഇന്നർവെയർ, അത് ഡ്രസ്സുകൾ, ജെന്റ്സ്, കുട്ടികൾക്കുള്ള ബാഗ്, അങ്ങനെ സ്കൂള് ഇപ്പം ഇത് കഴിഞ്ഞാൽ നമുക്ക് സെക്കൻഡ് സ്റ്റെപ്പ് അവർക്ക് വേണ്ട കിറ്റ് നൽകേണ്ടി വരും. പിന്നെ അത് കഴിഞ്ഞാൽ നമ്മൾ അവരുടെ മൊത്തം ഫാമിലിനെ ഏറ്റെടുക്കേണ്ടി വരും. അപ്പോൾ അത്തരം രീതിയിലുള്ള കാര്യങ്ങളാണ് കൂടുതൽ നമ്മളിപ്പോൾ ഇവിടെ നിന്ന് ചെയ്യുന്നത്. குறிப்பாக குழந்தைகளுக்கு தேவையான இனி இந்த விபத்து அந்த காலம் முடிந்த பிறகு பள்ளிகளுக்கு செல்வதற்கான புத்தக பைகள், நோட்டு புத்தகங்கள், அவர்களுக்கு தேவையான அந்த விளையாட்டு பொருட்கள், ஏனென்றால் அனைத்தையுமே ஒட்டுமொத்தமாக இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் தேவைப்பட இருக்கிறது. குறிப்பாக துணை ஆட்சியர் அனிதகுமாரி சொன்னது போல தமிழகத்திலிருந்து அதிகமான பொருட்கள் வந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக அரிசி, காய்கறிகள் அதிக அளவில் தமிழக மக்கள் வழங்கி வருகிறார்கள். தொடர்ச்சியாக தமிழகத்திலிருந்து வாகனங்கள் வந்து கொண்டே இருப்பதாக அவர் தெரிவித்தார். பொருட்கள் அதிகமாக தமிழகத்தில் வருகிறது. அதே போல தமிழகம் மட்டுமல்லாது மும்பை, பெங்களூர் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்தும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொருட்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இங்கு இந்த கல்பேட்டா பகுதியில் இந்த பள்ளியில் பொருட்களை சேகரித்து இங்கிருந்து பல்வேறு முகாம்களுக்கு அவர்கள் எந்தெந்த முகாம்களுக்கு எது மாதிரியான பொருட்கள் தேவைப்படுகிறது, உணவுப் பொருட்கள் தேவைப்படுகிறது, பெண்களுக்கு தேவையான என்ன பொருட்கள் தேவைப்படுகிறது என்பதை அவர்கள் தொடர்ச்சியாக அதை கண்காணித்து அதை அனுப்புகிறார்கள். இதற்கு இங்கு அந்த தன்னார்வலர்களும் அதற்கான பணிகளில் தொடர்ந்து அதிகாரிகளோடு அந்த பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பாலசுப்ரமணியம்.
சுதீஷ், தொடர்ந்து 5வது நாளாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிவாரணப் பொருட்கள் அங்கு பாதிக்கப்பட்டுள்ள குறிப்பாக முண்டக்கை பகுதிகளுக்கெல்லாம் எப்படி அனுப்பப்படுகின்றன? அது குறித்த விவரம் என்ன? பாலசுப்ரமணியம், அதாவது விபத்து பாதிக்கப்பட்ட பகுதியாக சூரமலை, முண்டக்கை மற்றும் அட்டமலை உள்ளிட்ட பகுதிகள் இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான முகாம்களுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த 3 பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பேரிடர் மீட்பு குழுவினர் மட்டுமே அங்கு பணியாற்றி வருகிறார்கள். அதிகாரிகள், பேரிடர் மீட்பு குழுவினர் முழுமையாக ஆயிரக்கணக்கானோர் அங்கு பணியாற்றி வருகின்றார்கள். கனரக வாகனங்களை இயக்குபவர்கள் அவர்களுக்கு இங்கிருந்து கொண்டு செல்லப்படும் உணவுப் பொருட்கள் என்பது அதற்கு முன்னதாக ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கப்படும் புத்துமலை பகுதியில் உணவு சமைத்து அங்கிருந்து உணவு பொட்டலங்களாக அந்த பகுதிகளுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அதற்கான பொருட்களும் இங்கிருந்து தான் கல்பேட்டா பகுதியில் தற்போது இங்கிருந்து அந்த உணவு சமையற்கூடங்களுக்கு இங்கிருந்து செல்கிறது. அந்த பொருட்கள் அங்கு சமைக்கப்பட்டு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சூரமலை, முண்டக்கை, அட்டமலை போன்ற பகுதிகளுக்கு அந்த பேரிடர் மீட்பு பணியில் ஈடுபடுபவர்களுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. மற்றபடி முகாம்களில் இருப்பவர்களுக்கும் இங்கிருந்து தான் உணவு பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டு அங்கே உணவு சமையல் கூடங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு அந்த உணவு சமைக்கப்பட்டு அவர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்படக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்றாடம் பெண்களுக்கு தேவையான துணிகள், அன்றாடம் உடுக்கக்கூடிய துணிகள், குழந்தைகளுக்கான துணிகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. துணிகள் தான் இன்னமும் அதிகமாக தேவைப்படுகிறது. உணவுப் பொருட்கள் அதிகமாக வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதைத்தான் துணை ஆட்சியர் அனந்தகுமாரி தெரிவித்தார். பெண்களுக்கு தேவையான அனைத்து விதமான துணிகள் மற்றும் பெட்ஷீட் போன்றவை, குழந்தைகளுக்கு தேவையான துணிகள், ஆடைகள் வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த பொருட்கள் இன்னமும் கிடைத்தால் உதவியாக இருக்கும் என்பதும் அவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பாலசுப்ரமணியம், இயற்கையின் சீற்றத்தால் உடைமைகள், உறவுகளை இழந்து தவிக்கும் மக்களுக்கு நாடெங்கும் இருந்து உதவிக்கரம் நீண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த அனைத்து உதவிப் பொருட்களும் அவர்களை சென்றடைய வேண்டும். களத்திலிருந்து விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சுதீஷ்.